ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம துங்குஸ்கா நிகழ்வு அதை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். துங்குஸ்கா நிகழ்வுனா என்ன, அது எங்கே நடந்தது, அதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன, ஸோ அதை பற்றி தான் கைஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. துங்குஸ்கா நிகழ்வு எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உருசியா நாட்டில் தான் கைஸ் நடக்குது. உருசியா நாட்டில் துங்குஸ்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நதி இருக்குது கைஸ். ஸோ அந்த நதிக்கு பக்கத்தில் நடந்த நிகழ்வுன்றதுனால துங்குஸ்கா நிகழ்வுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த துங்குஸ்கா நிகழ்வில் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்கல் வந்து துங்குஸ்கா நதிக்கு பக்கத்தில் விழுதுங்க. ஸோ அந்த விண்கல் விழுந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேதம் ஏற்பட்டுருக்கு கைஸ். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா மரம், செடி, கொடி, அங்கே இருந்த உயிரினங்கள் எல்லாம் முற்றிலுமாக அப்படியே டோட்டலாக காலி அப்படின்னு கூட சொல்கிறாங்க கைஸ். ஸோ அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு பெரும்பாலும் ஏற்படலை அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க கைஸ். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல கைஸ். ஸோ இந்த துங்குஸ்கா நிகழ்வை பற்றி பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே கட்டுரை வெளியிட்டிருக்காங்க கைஸ். ஸோ இந்த துங்குஸ்கா பெருவெடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விண்கல் விழுந்துச்சுல்ல கைஸ். ஸோ அந்த விண்கலோடைய சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 60-120 மீட்டர் அளவுக்கு அந்த விண்கலோட சைஸ் இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க கைஸ். ஸோ இதனுடைய பாதிப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 15-30 TNT மெகா TNT அளவுக்கு வந்த அதனுடைய தாக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலுமே கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவீன இயந்திரங்களை உபயோகப்படுத்தி பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு இல்லை, 5 மெகா டன் TNT அளவுக்கு தான் அதனுடைய பாதிப்பு இருக்குது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க கைஸ். ஸோ இந்த பாதிப்பை பற்றி பக்கத்தில் இருந்த மக்கள் எந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்கல் விழும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் வந்து நல்லா பிரைட்டாக இருந்தது, ரொம்ப பிரைட்டாக இருந்தது. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் சத்தமே கேட்டுச்சு. அந்த சத்தம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம போரில் நடக்கும்போது குண்டு போட்டால் எந்த அளவுக்கு அந்த சத்தம் இருக்குமோ அதே யூக்களுக்கு அந்த சத்தம் இருந்துச்சு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதிர்வு அலைவுகளும் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஜன்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு கைஸ். ஸோ நிலநடுக்கமும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க கைஸ். ஸோ எந்த அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 ரிக்டர் அளவுடைய பூகம்பத்துக்கு இணையானது இந்த பெருவெடிப்புடைய விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க கைஸ். ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த துங்குஸ்கா விண்கல் வந்து விழுந்துச்சு இல்லை கைஸ். ஸோ அதனுடைய வெளிச்சம் வந்து 2-3 நாள் அளவுக்கு இருட்டே ஆகலை. இந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா நல்ல வானத்தில் தெரிஞ்சுது, பிரைட்டாக இருந்தது அப்படின்னு ஒரு சில பேர் குறிப்பிடுறாங்க கைஸ். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விண்கல் விழும்போது நல்ல அனல் காற்று அடிச்சது அப்படின்னு கூட சொல்கிறாங்க கைஸ். ஸோ ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு விண்கல் விழலை, அந்த விண்கல் விழுந்து பார்த்தீங்கன்னா 4-5 தடவை அதே மாதிரி பெருவெடிப்பு ஏற்பட்ட மாதிரி சத்தமாக கேட்டுச்சு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இதை மேலும் ஆராய்ச்சி செய்யும் போது பார்த்தீங்கன்னா அங்கே நிலக்கரி அதெல்லாம் இருந்ததை வச்சு பார்த்தீங்கன்னா இது விண்கல் விழுந்ததுனால தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க கைஸ். ஸோ இந்த பெருவெடிப்பு ஏற்பட்டு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆராய்ச்சி செய்கிறாங்க கைஸ். அந்த ஆராய்ச்சி மூலியமாக தான் இவங்க உறுதிப்படுத்துகிறாங்க இது விண்கல் மூலியமாக தான் இந்த பெருவெடிப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விண்கலில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு, நிக்கல் இதெல்லாம் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா இது பூமிக்கு வெளியே இருந்து வந்து விழுந்திருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க கைஸ். ஸோ கிட்டத்தட்ட எல்லா விஞ்ஞானிகளுமே இந்த பெருவெடிப்பு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க கைஸ். ஸோ இந்த பெருவெடிப்பு ஏற்பட்டதுக்கான முழு காரணம் வந்து இந்த விண்கல் விழுந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க கைஸ். ஸோ ஒரு சில விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது விண்கல் விழுந்ததுனால நடக்கலை, பூமிக்கு வெளியில் இயற்கை வாயு ஏதாவது வெடித்து அதனால் இந்த தாக்கம் பூமியில் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு சில விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க காய்ஸ். ஸோ இன்னுமே கூட பார்த்தீங்கன்னா இந்த விளைவை பற்றி அந்தளவுக்கு விளக்கமான ஒரு கட்டுரை இன்ன வரைக்கும் வரல காய்ஸ். 1000க்கு மேலே கட்டுரை இருந்தாலும் இதனுடைய உண்மை எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல காய்ஸ். ஸோ இதே மாதிரி நிகழ்வு வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1930 பிரேசில் பக்கத்தில் இருக்கிற குரூசா நதிக்கு பக்கத்துலேயும் இதே மாதிரி நிகழ்வு நடக்குது காய்ஸ். ஸோ அதை பற்றின விளக்கம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். ஸோ நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் காய்ஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். இதில் நான் கொஞ்சமாக தான் சொல்லியிருப்பேன் இந்த துங்குஸ்கா ஈவெண்ட்டை பற்றி, ஏன்னா அந்தளவுக்கு தான் எனக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, அதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு.